வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவன் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
வானத்திலும் எந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கரம் தட்டி இயேசுவின் நாமத்துக்கு எல்லா மகிமையும் துதியும் அவருக்கே. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லும் போது பேய்கள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நாமம் மனுஷருக்குள்ள வல்லமையா வேலை செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியமான உபயோகம் அந்த நாமத்தில் இருக்கு. இந்த நாமம் எப்படி எனக்கு உபயோகமாகுது? எனக்குள்ள அது வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய நாமம் இயேசு என்னும் நாமம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஏன்னா அதுதான் பாடணும் பாருங்க. அது மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்கிற நாமம். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த நாமம் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறனால தான் வல்லமையா வேலை செய்யும். இந்த நாமம் மனுஷருக்குள்ள வல்லமையா வேலை செய்கிற ஒரு நாமம். அதுதான் மனுஷனை எந்த சூழ்நிலையில கூட இந்த இயேசுவின் நாமம் பாருங்க விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்கு. இங்க ஆண்டவரை குறித்து பல நாமங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னா எல்மோஷா என்கிற ஒரு நாமம். இந்த எல்மோஷா என்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம்னா, வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலைகள் அல்லது சில பயம்புறுத்தக்கூடிய த்ரெட்டனிங்கான சர்க்கம்ஸ்டான்சஸ்குள்ள நம்ம போகும்போது இந்த தேவன் எப்படி இருக்கிறார்னா நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விடுவித்திருக்கிறாரா? பயம்புறுத்துற சூழ்நிலை வராமலா இருந்திருக்கு நமக்கு. எத்தனையோ த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், எத்தனையோ முறை எவ்வளவோ காரியங்கள் வந்த போதும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா காரணம் என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் என் கூடவே அவர் இருந்திருக்கிறார். இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட விடுதலை. ஏசாயா 43 அதிகாரம் வாசித்து என்ன சொல்றார்? நீ தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினி உன்மேல் புரளாது இருக்கும். பாருங்க, அதெல்லாம் பயம்புறுத்தக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்கிற தேவனாய், உன்னை விடுவிக்கிற தேவனாய் நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை விடுவித்து இன்றைக்கு அவருடைய நாமத்தை சொல்லும்படி வச்சிருக்கிறார். பாருங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்லி தான் பாட போறோம். எல்மோஷா அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவர். எல்லா பயம்புறுத்தக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை வாழ வைக்கிற இயேசு என்னும் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லி எங்களோட இணைந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பயம்புறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அங்க நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம், நம்மளை விடுவிக்கிற நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம், அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் இணைந்து நாம் உயர்த்தி பாடுவோம். பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. எல்மோஷா என்னை காப்பவரே,
மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல்லாரும் ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா என் காக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. அக்கினி சூளையில் எரிந்த போதும் என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. சொல்லுங்க, அக்கினி அக்கினி சூளையில் எரிந்த போதும் என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. எல்லாரும் இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஆயிரம் தடை வழி மறைத்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பின தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. எல்லாரும் ஆயிரம் தடை வழி மறைத்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, அனுப்பின தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே, உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும்
நடு நின்று காப்பவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே. எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. சத்தமா எல் மோஷா, எல் மோஷா என்னை காப்பவரே. எல் மோஷா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. எல் மோஷா என்னை காப்பவரே. எல் மோஷா உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே. இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே. இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடும்போது இந்த நம்பிக்கை வேணும். உருக்குலைந்திருந்த என்னெல்லாம் கர்த்தர் தூக்கி நிறுத்தி இன்றைக்கு மகிழும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தரை பார்க்கணும், இப்படி பார்க்கணும். எப்படியெல்லாம் உடைந்திருந்த நம்மளை தூக்கி கர்த்தர் ஒன்றாக அற்புதமான வடிவத்தை கொடுத்து ரட்சிப்பின் மூலமா வடிவத்தை கொடுக்கிறாரு. அந்த நாமம் பாருங்க எவ்வளவு வல்லமையான வேலை நமக்குள்ள செய்து. அவர் எல்லா பயம் பொருத்தும் சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்க வல்லவர். எத்தனை பேர் நான் காப்பாற்றுவார்? எத்தனை பேர் தெரியும் உங்களை காப்பாற்றுவார்? அவரு இந்த இயேசு உங்களை காப்பாற்றுவார்னு தைரியமா சொல்லலாம். எல்லாரும் சொல்லிடலாம் காப்பாற்ற முடியாது, ஆனா இயேசு காப்பாத்துகிறவரா இன்னைக்கும் இருக்கிறார். கர்த்தர் காப்பாற்ற முடியாத ஒரு மனுஷனும் கிடையாது. எவ்வளவு வல்லமையான நாமத்தை, வல்லமையான ஆண்டவரை உயர்த்துறோம். அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். பாடும்போது அந்த உணர்வு, அந்த ஒரு துடிப்பு நமக்குள்ள வரணும் ஆண்டவரை குறித்து. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள அந்த துடிப்பு இருந்து பாருங்க. பயம் பொறுத்துற சூழ்நிலை தூக்கி அக்னி சூழலை தூக்கி போடுவோன்றாங்க. அவங்க வீறு கொண்டு சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய். அந்த வீரம் வரணும் நமக்குலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த வீரம் வரணும். சூழ்நிலையில, தேவைகள், எதிர்ப்புகள் நடுவே வீறு கொண்டு எழும்பணும். உருக்குலைந்த என்ன அவருடைய பிள்ளையா மாற்றி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன விடுவிக்க வல்லவராய். எத்தனை பேர் சொல்ல இயேசு என்ன விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். சில நேரங்கள் பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மால செய்ய முடியாத காரியங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் வரும். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நம்மால செய்ய முடியலனா நம்மளை பலப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பலவீனமா இருக்க விட மாட்டார். நம்ம இருக்கிற நிலையிலே இருக்க விட மாட்டார். முடியல ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் சரிப்பா அப்படின்னு சொல்றவர் இல்லை. முடியலன்னா நம்மளை முடியும்படி செய்வதுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார், எழும்ப வைக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், தெம்ப கொடுக்கிறாரு. அதான் அநேக நேரம் பார்க்கறாங்க பாருங்க, எப்படி இவன் எழுந்தான்? காரணம் என்னை எழுப்புகிற, என்னை பலப்படுத்துகிற எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன பார்த்து பலவீனன்னு சொல்ல மாட்டார். பலவீனனா இருக்கிற என்ன பார்த்து சொல்றாரு, நீ பலவானா இருக்கிற. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நீர் பலவான் என்று சொல்லுகிறீர்? கிடியோன் ஆண்டவரை போய் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு பலவீனமான ஆளு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, இந்த பலத்தோட போ, இந்த பலத்து கூட ஏன் பலன் சேருதுப்பா, அதனால உனக்கு மாபெரும் பலன் உண்டாகும். நீ எந்த மீறியான பார்த்து பயப்படுறியோ அந்த மீறியான ஓட ஓட நீ துரத்தி ஜெயிக்க வெல்லுவதுக்கான வேலையை உன்னை கொண்டு நான் செய்வேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்குறான்னு தெரிஞ்சா நம்மளை ஓட்டினவன்லாம் இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஓடி போகும்படி கர்த்தர் அற்புதமான வேலைகளை செய்ய வல்லமையான தேவன். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆண்டவரே என்னால முடியலனா நீர் என் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்கிறவராய் கூட இருக்கிறீர். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். அதான் பவுல் சொல்றாரு, நமக்கு விரோதமா எத்தனை பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? என் பட்சத்தில் என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார்.
எத்தனை பேர் அதை உணர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த அருமையான வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். We worship you, Jesus. என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறதாய் வரவழைப்பவரே. எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லலாம், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். யெகோவாயிலே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை
தட்டி நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நம்மளை தூக்கி நிறுத்தி அற்புதமாய் நடத்துகிற எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிகரற்ற கர்த்தரை, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர்
கரம் தட்டி பரிசுத்தம் உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்பி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் நீர். நிகரற்ற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணுகிற, ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற வல்லமையான நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. மனுஷருக்குள்ள, எங்க சரீரத்துக்குள்ள, எங்க வாழ்க்கைக்குள்ள, எங்க மனதுக்குள்ள வல்லமையாய் வேலை செய்கிற உங்களுடைய வல்லமையான நாமத்தை நாங்க இந்த காலையில் உயர்த்தி இருக்கிறோம். நீர் இந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையான பிரசன்னம் இந்த இடத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல நீர் வல்லமை உள்ள தேவனாய் வீற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அரசாளுகிற தேவனாய் நீர் வீற்றிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி உம்முடைய ஆண்டவரை புகழை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நீர் உம்முடைய சத்தத்தை எங்களோடு பேசி எங்களை உணர வைத்து உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை எங்களை ஆளும்படி எங்களை முழுமையாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு நடத்தும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை தீர்க்கமாய் கேட்க, வாழ்க்கைக்குள்ள உண்டாகிற அற்புதமான ஜீவிய மாற்றத்தை உம்முடைய வல்லமையான வசனம், உம்முடைய சத்தியங்கள் இந்த காலவில் எங்களுக்கு நேராய் வரட்டும். உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசனமும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். எல்லா கணம், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.